இப்போது நடக்கிறது தாவேகாவின் ஆட்சி என்பதை விஜய்க்கே தெரியவில்லை என்று நான் நினைக்கிறேன். விஜய் தான் முதல்வர் என்பதையே அவருக்கு நினைவூட்ட வேண்டியது இருக்கிறது. இப்போ இருக்கிற சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கு அவர் இதற்கு முன்னாக இருந்த திமுகவை குறை கூறுகிறார். நேற்றைக்கு திருச்சியில் விஜயனுடைய அந்த பொதுக்கூட்டத்திற்கு ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் அனுமதித்திருக்கிறார்கள். இன்னும் அநேக வாலிபர்கள் உள்ளே போவதற்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்க. போலீஸ் உள்ள இடம் இல்லை அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற அந்த கும்பல்ஸ் திமுக ஒழிக என்று கோஷம் விடுகிறாங்க. நடக்கிறது உங்கள் அண்ணன் ஆட்சி தான், விஜய் ஆட்சி தான், விஜய் ஒழிக என்று சொல்ல வேண்டியதானே. அந்த அளவுக்கு புரிதல் இல்லாத இவர்கள் ஆச்சரியக்குறிகளாகத்தான் இருக்கிறார்கள். நேற்று விஜய் அவர்கள் திருச்சியில் பேசும்போது அடுக்கடுக்காக இன்னமும் திமுக அரசை குற்றம் சுமத்துவதிலே குறியாக இருக்கிறார். திமுக அரசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க. இப்போ ஆட்சியை பிடித்ததுக்கு அப்புறமாக இன்னும் திமுக குறை கூறி மக்களை ஏமாற்ற முடியாது. 20 நாளைக்கு மேலே ஆச்சு, கிட்டத்தட்ட 3 வாரங்கள் ஆயிடுச்சு. இந்த 3 வாரங்களில் எவ்வளோ அசம்பாவிதங்கள் நடந்திருக்குது. என்னைக்காவது மக்களை சந்திச்சிங்களா? என்னைக்காவது ஊடகத்தை சந்திச்சிங்களா? சட்டமன்றத்திற்குள்ளாக எழுப்பப்படுகிற கேள்விகளுக்கு அங்கே பதில் சொல்ல திராணி இல்லாத, உங்களைப் போன்ற ஒரு அரசியல் புரிதல் இல்லாத, அரசியல் அறிவற்ற நபர்கள் கையில் இந்த நாடு, இந்த ஆட்சி அதிகாரம் மாட்டியிருப்பது உண்மையிலேயே நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு தடையான ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆட்சிக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. இதுவரைக்கும் நான் என்னென்ன செய்ய போகிறேன், என்னென்ன திட்டங்கள் இருக்குது, எதெல்லாம் என்ன மாதிரி பண்ணுவேன் என்பதை பற்றி மக்களுக்கு விளக்கியிருக்க வேண்டும். ஒன்றுமே விளக்காமல் விளம்பர அரசியலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தேர்தல் பரப்புரையில் என்ன சொன்னாரோ அதே தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நேற்றுக்கு பேசும்போது அவர் ஏன் கோட்டு போட்டிருக்காராம் அதை பற்றி பேசுகிறாரு. நான் கவர்ச்சி காட்டுறேன்னு சொல்கிறாங்களாம், நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொச்சையாக அவருடைய பாடி லாங்குவேஜ் இருக்குது. ஏகப்பட்ட இன்னமும் அவதூறுகளை மட்டுமே இந்த விஜய் பரப்பி வருகிறார். விஜய் கைக்கு ஆட்சி அதிகாரம் வந்துவிட்டது. இப்போதும் இவர் செயல்படாமல் இன்னமும் திமுக அரசை குறை கூறுவது உண்மையிலே இவருடைய பலவீனத்தை காட்டுகிறது. ஏற்கனவே உங்கள் மீது அதிருப்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இனிமேலாவது விஜய் அவர்கள் செயல்படணும். இன்னும் குறை கூறிக்கொண்டே இருப்பது உங்களுடைய கையாளத்தனத்தை தான் குறிக்குது. அவர் சொல்கிறாரு, நீங்கள் இன்னமும் அதிகமான வாக்கை செலுத்தி எங்களை அதிகமாக ஜெயிக்க வச்சுருக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த 108 ஜெயிக்க வச்சு இன்னைக்கு வெளியிலேருந்து சிலர் உங்களுக்கு சில கண்ட்ரோலிங் பண்ண போய் தான் ஓரளவு சிலருடைய தோழமை கட்சிகளுடைய, கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுக்களை கேட்க வேண்டிய சூழலில் இருக்கிறீங்க. மொத்தமாக மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு சர்வாதிகாரியை போலத்தான் பிரதிபலித்திருப்பீர்கள். ஸோ அது வரைக்கும் மக்கள் 108 தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். உங்களுடைய பலத்தை, உங்களுடைய நிர்வாகத்திறனை, உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் காட்டுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மக்கள் மீது அக்கறையாக இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு சமூகத்தில் அக்கறையாக இருக்கீங்க என்பது செயலில் காட்டுங்க. நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் இன்றைக்கும் ஸ்கிரிப்டை பார்த்து தான் நேற்று படிக்கிறார். ஸ்கிரிப்டை பார்த்து படிப்பது தவறல்ல. ஆனால் இது முழுக்க முழுக்க இந்த ஸ்கிரிப்டே இவரால் எழுதப்பட்டதாக இல்லாமல் இருக்கிறது. இந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்க ஒரு நபர்கள் இருக்கிறார்கள். அதை வாசிப்பது மட்டும்தான் இவருடைய வேலையாக இருக்கிறது. இவராக சுயமாக சிந்தித்து பேசுகிற மாதிரி தெரியலை. சுயமாக சிந்தித்து பேச வேண்டும். அப்போது தான் அது ஆக்கப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக இருக்குமே ஒழிய இப்படி எழுதி வைத்து பேசுவது என்று சொன்னால் சின்ன குழந்தை கூட பேசிடும், உங்களோட பயங்கரமாக கூட பேசிடும். ஏன்னா நீங்கள் ஒரு நடிகனுக்கு எப்படி நடிக்க வேண்டும், எந்த இடத்துல ஏற்றி இறக்கி மக்களுடைய அந்த சூழலுக்கு ஏற்ப எப்படி பேச வேண்டும் என்பது ஒரு நடிகனுக்கு தெரியும். ஸோ அப்படித்தான் நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை வாசித்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ இப்படி ஸ்கிரிப்டை வாசிக்கிற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருப்பது உண்மையிலே கவலைக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது.